பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே, பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. என்ன இது எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பஸ் கூட காணோம். ஐயோ கடவுளே, ஃபர்ஸ்ட் நாளே லேட்டா போகணுமா? அப்பவே மித்தும் வைஷுவும் சொன்னாங்க அண்ணா கேப்ல போங்கன்னு. நான் தான் கேட்காம இட்ஸ் ஓகேடா ஃபர்ஸ்ட் டே தானே, நான் பஸ்லேயே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். சப்பா, முதல்ல தினேஷ் கிட்ட சொல்லி என் வண்டியை முதல்ல அனுப்பி வைக்க சொல்லணும். ஐயோ இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னே தெரியல, பஸ் வரதுக்கான அறிகுறியே இல்லையே. என்ன மச்சி 5 நிமிஷம் இன்னைக்கு லேட்டா? இன்னைக்கு நான் சீக்கிரமாவே வந்துட்டேன்டா. டே லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம்டா. நீ வேணும்னா பாருடா, இன்னைக்கு அவ என்னதான் பாப்பா. டே அடங்குடா, கண்டிப்பா இன்னைக்கு அவ என்னதான்டா பாப்பா, நான் அடிச்சு சொல்றேன்டா. டேய், அவ பாக்குறதுக்கு ஏஞ்சல் மாதிரி இருப்பாடா. அவ எப்படா ஏலியன் மாதிரி இருக்க பொண்ண பாப்பாஹா? நீ வேணும்னா பாரு, கண்டிப்பா என் ஏஞ்சல் என்ன தாண்டா பாப்பா. இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்தாவே சிரிப்பா இருக்கு. என்ன 2 பேரும் மாறி மாறி ஒரு பொண்ணுக்கு இப்படி அடிச்சுட்டு இருக்கானுங்க, அதுவும் அந்த பொண்ணுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறானுங்க, ஏஞ்சல் அப்படி இப்படின்னு. ஐயோ டேய் வெற்றி, அவனுங்க யாருக்கு பில்டப் கொடுத்தா உனக்கு என்னடா வந்திருக்கு? வந்த வேலையை முதல்ல பாப்போம்டா. ஐயோ கடவுளே, பஸ் எப்போ வரனே தெரியலையே. டேய் போதும், ஏஞ்சல் வந்துட்டா மச்சான். அப்பா, என்னடா இன்னைக்கு இவ்வளோ அழகா இருக்கா? என்ன? டேய் ஆமாண்டா, சும்மா அப்படி இருக்கா மச்சான். இன்னைக்கு பாத்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆமா மச்சான், ஆனா அவ கண்டிப்பா இன்னைக்கு என்ன தாண்டா பாப்பா. நோ வேடா, என்ன தாண்டா அவ இன்னைக்கு பாப்பா. அட யாருடா இவனுங்க வேற, அப்போலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஏதோ ஒரு பொண்ணுக்கு இந்த அளவுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்கானுங்க. அப்படி எந்த பொண்ணு அந்த பொண்ணுன்னு நானும் பாத்துறேன். இவனுங்க பில்டப் இட்ட அளவுக்கு இந்த பொண்ணு என்ன அவ்வளவு நல்லாவா இருக்கா? டேய் என்னடா இவ வழக்கமா எப்பவும் ஸ்கூட்டியை ஓட்டிட்டு அப்படியே போயிடுவா, இன்னைக்கு என்னடா இங்க வந்து ஸ்டாப் பண்றா? டேய், ஒருவேளை நீ நானும் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குமோ, அதனால நம்ம கிட்ட பேசுறதுக்காக தான் வண்டியை நிறுத்திருக்காளோ? ஆமாமா, நான் சல்மான் கானு, நீ ஷாருக் கான் பாரு, அவன் நம்ம கிட்ட பேசணுங்கிறதுக்காக வண்டியை நிறுத்துறதுக்கு. டேய் நல்லா பாருடா, அவ காதுல ப்ளூடூத் இருக்கு, போன் பேசணுங்கிறதுக்காக நிறுத்திருக்காடா. ஏன்டா நீ வேற வந்தமா சைட் அடிச்சமா போனமானு இருக்கணும்டா. ஏன்னா இந்த மாதிரி ஃபிகர்ல எல்லாம் நம்ம பார்க்க மட்டும் தான் மச்சா முடியும், அது கிட்ட எல்லாம் நெருங்க முடியாது. நீ சொல்றதும் சரிதான்டா. சரிவா, சைட் அடிச்சாச்சு, கிளம்புவோம். ஐயோ வெற்றி, என்னடா பண்ற? முன்ன பின்ன தெரியாத பொண்ணு எதுக்கடா அப்படி வச்சக்கன்னு வாங்காம பாத்துட்டு இருக்க? ஐயோ கடவுளே. ஹலோ, சொல்லுங்கம்மா. ஆமாம்மா கிளம்பிட்டேன். அது இன்னைக்கு சிவப்பு கலர் தாவணி பாவாடை தான் போட்டிருக்கேன். என்னது சிவப்பு கலர் பாவாடை தாவணி போட்டிருக்காளா? என்ன பேசுறா, எதுவும் புரியல. நீக்கு தெரியுமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போகணும்னு தான் தாவணி பாவாடை எல்லாம் போட்டிருக்கேம்மா. ஆமாம்மா, தலை பின்னி தலை நிறைய மல்லிகைப்பூ கூட வச்சிருக்கேன். ஆமாம்மா. என்ன தலை பின்னி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சிருக்காளா? ஒருவேளை இவ தாவணி பாவாடை போட்டிருக்கிறது மல்லிகைப்பூ வச்சிருக்கிறதுலாம் நம்ம கண்ணுக்கு தான் தெரியலையா? உங்ககிட்ட எத்தனை தடவைமா சொல்றது, நான் ஒருத்தரை விரும்புறேன், என் மனசுல அவர் மட்டும்தான் இருக்காருன்னு. ஏன் நீங்களும் அப்பாவும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீள்? நான் இப்ப கூட அவர் கூட தான் கோவிலுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? ஓ அப்படியா? ஆனா சத்தியமா சொல்றேன்டி, நேக்கு உன் மேல துளி கூட நம்பிக்கையே இல்லை. ஏன்னா நீ அண்ணன் பையன் வேணுகோபால கல்யாணம் பண்ண பயந்துக்கிட்டு தான் போய் சொல்றியோன்னு தோணுது. அந்த பையன் உன் கூட தானே இருக்காருன்னு சொல்ற. அப்போ அவர்கிட்ட போனை கொடு, நான் பேசுறேன். ஐயோ என்ன இது, திடீர்னு அம்மா லவ் பண்ற பையனை என்கிட்ட பேச சொல்லுன்னு சொல்றாங்க. இப்ப அவனுக்கு நான் எங்க போறது? இருந்தாலும் இங்க ஒரு பீஸ் நிக்குது, பேசாம இவரை நம்ம லவ்வரா நடிக்க வச்சிட்டா என்ன? கரெக்ட். இப்போதைக்கு அம்மா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வேற வழியே இல்லை. மகா, நான் பேசுறது காதுல விழுதா இல்லையா? இருக்கியாடி? இருக்கேம்மா. இப்ப என்ன உங்களுக்கு, நான் விரும்புற பையன் கிட்ட நீங்க பேசணும் அவ்வளவுதானே? சரி சத்த போருங்கோ, அவரு என் பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்கார். நான் அவர்கிட்ட போன் கொடுக்குறேன், நீங்களே பேசுங்கோ. சரிடி. இவ பைத்தியமா இல்ல இவ பேசுறதை கேட்டுட்டு இருக்க நம்ம பைத்தியமா? இவ பேசுறது ஒண்ணுமே புரியல. டே வெற்றி, இந்த பொண்ணு யாருனே தெரியாது, அவ என்ன பேசினா உனக்கு என்னடா வந்திருக்கு? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தோம் அவ்வளவுதான், நம்மள முழு பைத்தியமாவே வாக்கிடுவா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. யார கூப்பிடுறா? வேற யாரையாச்சும் கூப்பிடுவா. ஹலோ மிஸ்டர் பச்சை சட்டை, உங்களதான். மிஸ்டர் பச்சை சட்டையா? நம்மளதான் கூப்பிடுறாளா? இவ எதுக்கு நம்மள கூப்பிடுறா?
என்னையா? ம் ஆமாம் உங்களை தான். பாஸ் பாஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். எனக்கு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் என் லவ்வராக நடிங்களேன் ப்ளீஸ். என்ன பேசுறா இவ? ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லவ்வரா நடிக்கணுமா? ஹலோ பாஸ், என்ன பாஸ் யோசிக்கிறீங்க? உண்மையாகவே என்னை லவ் பண்ண சொன்னேன். ஜஸ்ட் 1 மினிட் மட்டும் என் லவ்வராக நடிங்க ப்ளீஸ். ஏன்னா இப்போதைக்கு எனக்கு உங்களை விட்டால் வேறு ஆப்ஷனே இல்லை. ப்ளீஸ் பாஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என் அம்மா லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம், ஹலோ ஆண்டி அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும். ப்ளீஸ் பாஸ், ப்ளீஸ் ப்ளீஸ். இவன பைத்தியமா? முன்ன பின்னா தெரியாது என்கிட்ட வந்து ஒரு நிமிஷம் லவ்வரா நடிக்க முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கா. இவ கன்ஃபார்ம் பைத்தியம் தான் போல இருக்கு. வெற்றி எஸ்கேப் ஆயிடுறா. ஹலோ, என்ன பண்றீங்க நீங்க? இப்ப எதுக்கு ப்ளூடூத் எடுத்து என் காதுல வச்சீங்க? பாஸ் பாஸ் ப்ளீஸ் பாஸ், ஹலோ ஆண்டி மட்டும் சொல்லிடுங்க பாஸ் போதும் ப்ளீஸ் ப்ளீஸ். மகா மகா லைன்ல இருக்கியா? பாஸ் பாஸ் ப்ளீஸ் பாஸ் சொல்லிடுங்க பாஸ். ஐயோ. ஹலோ ஆண்டி. ஹலோ சொல்லுப்பா. அப்பா நான் கூட எங்க மகா பொய் சொல்றாளோ நினைச்சுக்கிட்டேன். நீங்க தான் என் பொண்ணை லவ் பண்றவரா? பாஸ் ஆமான்னு சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுங்க. பாஸ் ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல இந்த ப்ளூடூத் இங்கே கொடுங்க. தம்பி நல்லா இருக்கேலா? என் பேர் பங்கஜம், நான் மகாவோட அம்மா. நான் மகா பேசுகிறேம்மா. அவருக்கு முக்கியமான கால் வந்திருக்குன்னு அவர் போயிட்டாருமா. அம்மா நான் அர்ச்சனை பண்ண போகிறேன். நான் கோவிலுக்கு போயிட்டு ஆஃபீஸ்க்கு ரீச் ஆனோன்னு உங்களுக்கு கால் பண்ணட்டுமா? சரிடி. அப்பா ஒரு வழியாக நீ லவ் பண்ணுற பையனை பேச வச்சிட்டியா? இப்போ தாண்டி எனக்கு நிம்மதியாகவே இருக்கு. இந்த விஷயத்த முதல்ல உன் தோப்பனார்கிட்ட சொல்லணும். அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். மா அப்பா கிட்ட தானே தாராளமா சொல்லுங்க. ஆனா இதுக்கப்புறம் உங்க அண்ணன் பையன் வேணுகோபால கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்கிட்ட கேட்கப்படாது, ஓகே? சரிடி. ஆனா அம்மா, ஆனா அவனால சாயங்காலம் பேசிக்கலாமே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கோவில் வாசல்ல வேற நிக்கிறேன். கோவில் வேற ரொம்ப கூட்டமா இருக்கு, அர்ச்சனை பண்ணிட்டு வேற போகணுமா. அதோட அவர் வேற வெயிட் பண்றாருமா, அவருக்கும் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல. சரிம்மா நான் போனை கட் பண்றேன், நம்ம சாயங்காலம் பேசலாம். சப்பா முடியலடா சாமி. பாஸ் ரொம்ப நன்றி பாஸ். ஹலோ ஹலோ, இருங்க. என்ன நீங்க பாட்டுக்கு ஒரு நிமிஷம் லவ்வரா நடிக்க முடியுமான்னு கேட்டுட்டு இப்போ நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. ஆமா என்ன நடக்குதுங்க? எதுக்கு நீங்க யார்கிட்டயோ என்ன ஹலோன்னு சொல்ல சொன்னீங்க? பாஸ் இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலா நீங்க பேசுறது யாரோ ஒருத்தவங்க கிட்ட கிடையாது, என் அம்மா கிட்ட. பாஸ் பாஸ் உங்க பார்வையை பார்த்தாவே தெரியுது நீங்க அடுத்து என்கிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு. அம்மா கிட்ட எதுக்கு இவ்வளவு புழுகிட்டு இருக்கேன் தானே? என்ன வேற என்ன பாஸ் பண்ண சொல்றீங்க? நான் ஒன்று சொல்லவா? பேசிக்கலி நான் ஒரு ஐயராத்து பொண்ணு பாஸ். என்ன ஐயர் வீட்டு பொண்ணா? ஆமா ஐயர் வீட்டு பொண்ணுதான். ஏன் ஐயர் வீட்டு பொண்ணுங்க எப்ப பார்த்தாலும் தாவணி பாவடை கட்டிக்கிட்டு பின்னல் ஜடை போட்டு தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு இருக்கணுமா என்ன? மத்தவங்க என்ன அப்படி இருக்கலாம், ஆனா இந்த மேகி அப்படி இருக்கவே மாட்டா. மேகியா? அது இந்த 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் அதுவா? நோ பாஸ் நோ, மேகி அதுதான் என் பேரு. ஆக்சுவலா என் பேரு மகாலட்சுமி. நான் சுருக்கி மேகின்னு வச்சுட்டேன். மகாலட்சுமின்னு கூப்பிட்டா நல்லா இல்ல, அதான் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மேகின்னு வச்சுட்டேன். எப்படி பாஸ்? சரி ஓகே. இப்போ வரைக்கும் என்ன எதுக்காக உங்க அம்மா கிட்ட ஹலோ சொல்ல சொன்னீங்கன்னு சொல்லவே இல்லையே. பாஸ் அதையே பாஸ் கேக்குறீங்க? என் அம்மாவுக்கு ஒரு அண்ணன் பையன் இருக்கான், அவன் பேரு வேணுகோபாலாச்சாரி. அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மொத்த குடும்பமும் என்னை போட்டு டார்ச்சர் பண்றாங்க பாஸ். அவனை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வீடு ஃபுல்லா எப்ப பார்த்தாலும் மடிசார் கட்டிட்டு அடுப்பங்கரையிலேயே என் காலத்தை போக்க வேண்டியதுதான். ஆனா சத்தியமா எனக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ விருப்பமே இல்லை பாஸ். நீங்களே சொல்லுங்க, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அதை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்ல பாஸ். அதான் எனக்கு லவ்வர் இருக்கான்னு ஒரு பொய் சொன்னேன். ஆனா யாரும் நம்புற மாதிரி தெரியல, ஆனா இதுக்கப்புறம் நம்புவாங்க. என்ன சொல்லுங்க? ஏன்னா நீங்க தான் எனக்கு ஒரு நிமிஷம் லவ்வரா நடிச்சு கொடுத்துட்டீங்களே. கொஞ்ச நாளைக்கு இவங்க தொல்லையிலேருந்து நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன் பாஸ். அடி பாவி, அண்ட புலிவி ஆகாச புலிவியா இருக்கா. நானும் பார்த்தேன், இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்ல. பாஸ் என்னாச்சு பாஸ்? சரி ஓகே பாஸ், எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, ஸோ நான் கிளம்புறேன். பாஸ் நீங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்க? பாஸ் எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் போய் உங்களை டிராப் பண்றேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க, நீங்க போங்க, நான் பஸ்லயே போய்க்கிறேன். அட என்ன பாஸ் நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க தெரியுமா? ஒரு நிமிஷம் என் லவ்வரா நடிச்சு அந்த நந்தி கடற்காட்சி ஏதாச்சும் பண்ணல பாஸ். இட்ஸ் ஓகே பாஸ், எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் போய் உங்களை அல்லேக்கா அங்க போய் நிறுத்திடுறேன். சொல்லுங்க பாஸ் எங்க போகணும் நீங்க? என்ன பொண்ணுடா இவ விட மாட்டா போல இருக்கு. இவளை விட்டாலும் நமக்கு இப்போதைக்கு வேற வழியே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே ஆஃபீஸ்க்கு லேட்டாக போனால் நல்லா இருக்காது. பேசாம இவகிட்டயே லிஃப்ட் கேட்டு போயிட வேண்டியதான். அது பிவிசி பிரைவேட் லிமிடெட். பாஸ் என்ன சொல்றீங்க? பிவிசி பிரைவேட் லிமிடெடா? பாஸ் நானும் அங்கே தான் பாஸ் ஒர்க் பண்றேன். என்ன பாஸ் உங்களை முன்ன பின்ன அந்த ஆஃபீஸ்ல பார்த்ததே இல்லையே, நியூ ஜாயினியா? ஏங்க நீங்களும் அங்கேயே ஒர்க் பண்றீங்க? ஐயோ பாஸ் என் தோப்பனார் மேல சத்தியமா சொல்றேன், அங்கதான் வேலை பாக்குறேன். இப்ப நம்புறீங்களா? சரி பாஸ் டைம் ஆகுது, வாங்க போலாம்.
பாஸ் எப்படி நீங்கள் நானும் ஒரே இடத்துல தான் வேலை செய்ய போகிறோம். பை த வே ஐ எம் மகாலட்சுமி. என்ன மகாலட்சுமின்னு மட்டும் கூப்பிட்றாதீங்க, மேகின்னு கூப்பிடுங்க. ஓகே? ஏன்னா ஆஃபீஸில் எல்லாருக்கும் என்ன மேகின்னு தான் தெரியும். மகாலட்சுமின்னு என் ஃபுல் நேம் யாருக்குமே தெரியாது. ஓகே பாஸ்? என்ன பாஸ் இது? பொம்பளை பிள்ளை, நானே என் நேம் சொல்லிட்டேன். உங்கள் நேம் சொல்கிறதுக்கு என்ன வந்திருக்கா? உங்கள் நேம் என்னன்னு சொல்லுங்கள் பாஸ். நான் என்ன உங்களை பாஸ் பாஸ்ன்னு எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டுட்டே இருக்க முடியும்? என்னன்னு சொல்லுங்கள். வெற்றிமாறன். வெற்றிமாறன், நைஸ் நேம் பாஸ். எப்படி எல்லாரும் உங்களை வெற்றின்னு தான் கூப்பிடுவாங்க, கரெக்டா? அது சரி, இந்த பொண்ணு இருக்காளே, பார்க்கறதுக்கு ஐயர் வீட்டு பொண்ணு மாதிரியா இருக்கா. பண்றது ஃபுல்லா ஃப்ராடுத்தனமா தான் இருக்கும் போல இருக்கே. இன்ட்ரெஸ்டிங். பாஸ் என்ன பாஸ் யோசிக்கிறீங்க? நான் எப்படி வண்டி ஓட்டுவேன் தானே. நீங்க கவலைப்படாதீங்க பாஸ். நீங்க இப்ப டிராவல் பண்ண போறது ஒரு வேர்ல்டு கிளாஸ் டிரைவர் கூட. என்ன வேர்ல்டு கிளாஸ் டிரைவரா? யாரது? வேற யாரு? நான் தான் பாஸ். பாஸ் நீங்க டிராவல் பண்ண போறது என்னவோ வேர்ல்டு கிளாஸ் டிரைவர் கூட தான். ஆனா என் வண்டியில அப்பப்போ மட்டும் பிரேக் பிடிக்காது பாஸ். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்து பக்குவமா உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறேன். என்ன பிரேக் பிடிக்காதா? என்னங்க சொல்றீங்க? இல்லங்க, நான் இறங்கிக்கிறேன். அட என்ன பாஸ் நீங்க? பிரேக் பிடிக்காத வண்டியில தான் பாஸ் நான் 2 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். யூ டோன்ட் வரி பாஸ், நான் கரெக்டா உங்களை போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறேன். சரி ஓகே பாஸ், நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கோங்க. போலாமா பாஸ்? வாங்க போலாம். என்ன இது, நம்ம ஒன்று நினச்சிட்டு இங்கே வந்தால் இங்கே நடக்கிறது எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. நான் கூட ஆதி மாமாவுக்கும் மித்ராவுக்கும் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இருக்காதுன்னு நினச்சா அவங்க 2 பேரும் நடந்துக்கிறதுலே தெரியுது. 2 பேரும் லவ் பண்ணுறாங்களோ. இருந்தாலும் ஆதி மாமா அந்த மித்ராவுக்காக ரொம்ப தான் ஓவராக சப்போர்ட் பண்ணுறாரு. நான் இருக்க வேண்டிய இடத்துல அவள் இருக்கிறத நினச்சாவே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. இருந்தாலும் விடாத தேவி, இது எவ்வளோ பெரிய பணக்கார குடும்பம். அந்த குடும்பத்துக்கு போயும் இவ மூத்த மருமகளா? இவளுக்கு இவ்வளோ நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு நான் விடவே மாட்டேன். எப்படியாச்சும் நான் நினைச்சதை சாதிச்சே ஆவேன். ஹலோ சொல்லுமா. தேவி என்னடி எல்லாம் சுமூகமா போதில்ல? ஏமா நீ வேற மா, நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே இங்க சுமூகமா போகல. அதோட நம்ம நினைச்ச மாதிரி இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு இப்போ ஒரு சந்தேகமா இருக்குமா. தேவி என்னடி சொல்ற? ஆமாமா, லக்ஷ்மி சித்தி என்னமா சொன்னாங்க? இது அரேஞ்ச் மேரேஜ்னு தானமா சொன்னாங்க. ஆனா ஆதி மாமாவும் அந்த மித்ராவும் நடந்துக்கிறத பார்த்தா இது அரேஞ்ச் மேரேஜ் மாதிரியே தெரியலமா. அது மட்டும் இல்லம்மா, ஆதி மாமா அந்த மித்ராவை எப்படி தாங்குன்னு தாங்குறாருன்னு தெரியுமாமா. அதோட அவர் அன்னைக்கு பாட்டியை மித்ராவுக்காக எதிர்த்து பேசிட்டாருமா. தேவி என்னடி சொல்ற? அத்தையே எதிர்த்து பேசிட்டாரா? ஐயோ ஆமாமா, அவரு மித்ராவுக்காக ரொம்ப சப்போர்ட்டா இருக்காருமா. அதனாலதான் நான் சொல்றேன், நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு டவுட்டா இருக்குன்னு. என்னம்மா நீங்க பாட்டி அப்படி இப்படின்னு ஏதோ பண்ண போறாங்கன்னு ஓவரா பில்டப்லாம் விட்டீங்க. ஆனா வந்ததுலேருந்து பாட்டி அமைதியா மட்டும்தாமா இருக்காங்க. எதுவும் பண்ணின மாதிரியே தெரியல. எனக்கு என்னமோ அவ்வளோ பெரிய குடும்பத்துக்கு அந்த மித்ரா தான் மூத்த மருமகளா போவான்னு எனக்கு தோணுதுமா. போதும் தேவி, வாய மூடு. அவ அவ்வளோ பெரிய குடும்பத்துக்கு மூத்த மருமகளா போறதுக்கு தான் பொண்ணாக நான் அனுப்பி வச்சிருக்கேனா? இங்க பாரு தேவி, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆதி மாப்பிள்ளைய உன் பக்கம் வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணு, சரியா? அதோட உங்க பாட்டி அமைதியா இருக்காங்கன்னு அவங்கள நீ தப்பு கணக்கு போடாத. அவங்க கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிளானோட தான் இருப்பாங்க. அதனாலதான் தேவி உங்க பாட்டி அமைதியா இருக்காங்க. நீ அவங்கள பத்தி யோசிக்காம முதல்ல ஆதி மாப்பிள்ளைய எப்படி உன் வழிக்கு கொண்டு வரலாங்கிறத பத்தி மட்டும் யோசி, சரியா? சரிம்மா. சரிடி, பார்த்து பக்குவமா நடந்துக்க. அண்ணா ஆஃபீஸ் கிளம்பிட்டானா? வெற்றி நான் காலையிலே கிளம்பிடுச்சுமா. சரிம்மா, பாட்டி கூப்பிட்ற மாதிரி இருக்கு, நான் போய் என்னன்னு கேட்குறேன். தேவி சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோ, நான் ஃபோனை வைக்கிறேன். ஹாய் மகாலட்சுமி. டீ ஏன்டா இப்படி மகாலட்சுமின்னு கூப்பிட்டு என் மானத்தை வாங்குற? மேகின்னு கூப்பிட்டு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? மேய்க்கிறது எருமை, இதுல பெருமை வேற. சரி கூப்பிட்டு தொலைகிற மேகி போதுமா? அந்த பயம் இருக்கணும். ஏண்டி உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்ல? என்னைக்காச்சும் ஒரே ஒரு நாள் ஐயர் வீட்டு பொண்ணு மாதிரி நடந்திருக்கியா? ஐயர் வீட்டு பொண்ணு மாதிரியே விட்ரி, பொண்ணு மாதிரி நடந்திருக்கியா எங்கேயாச்சும் நீ? டேய் ரொம்ப பேசாத. அப்புறம் ரொம்ப நாளா ஒரு பொண்ணுக்கு ரூட் விட்டுட்டு இருக்கல, அவகிட்ட போயிட்டு நீ ஆம்பளே இல்லைன்னு சொல்லிடுவேன், பரவாயில்லையா? எம்மா தாயே, அப்படி மட்டும் பண்ணிடாதம்மா. கஷ்டப்பட்டு அந்த பொண்ணுகிட்ட இப்பதான் நம்பர் வாங்கி பேசவே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இப்பதாம்மா ஹாய் சொல்லவே ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ள நீ பாய் சொல்ல வச்சிடாதம்மா. அந்த பயம் இருக்கணும். சரி போனா போகட்டும், ஏதோ சின்ன பையனை பொழைச்சு பொண்ணு விடுறேன். அது சரி. அம்மா என்ன இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்த மாதிரி இருக்கு. இவ்வளவு சீக்கிரம்லாம் நீ வரமாட்டியே? டீ நானாச்சும் சீக்கிரமா வரதாச்சும் அது இவரால தான்டா சீக்கிரமா வந்தேன். இவராலையா? எவராலடி? இங்க யாருமே காணோம். அட ஆமா. ஹலோ பாஸ், இங்க வாங்க. மிஸ்டர் மாறன் இங்க வாங்க. யாருடி இது? உன்னோட பாய் ஃப்ரெண்டா? என்ன பாய் ஃப்ரெண்டா?
டே ராக்கி மூடிட்டுரு சரியா? டே இவர் பேர் வெற்றிமாறன், இவர் நியூ ஜாயினிடா நம்ம ஆஃபீஸ்க்கு. எனக்கு என்னமோ நம்ம டீம் தான் நினைக்கிறேன். ஓ அப்ப நம்ம டீமுக்கு புதுசா வாக்கப்பட போறது இவர் தானா? ஹலோ படி, ஐ எம் ராகேஷ். எல்லாரும் என்ன ராக்கின்னு செல்லமா கூப்பிடுவாங்க. வெற்றி செல்லமாலாம் யாரும் இவனை கூப்பிட மாட்டாங்க, வேற வழி இல்லாம தான் கூப்பிடுவாங்க. இவன் தான் ராகேஷ், என்னோட ஃப்ரெண்டு அண்டு ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தங்கச்சி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அவங்களை கொஞ்சம் மறைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா இவன் பொண்ணுன்னு எழுதியிருந்தாவே அப்படி பார்ப்பான். ஹாய் ராகேஷ், ஐ எம் வெற்றிமாறன். வெற்றி ப்ளீஸ் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இது ஒரு அரமெண்டல், இப்படி தான் ஏதாச்சும் கண்ட நேரத்தில் கண்டபடி உளறிட்டு இருக்கும். கே சொல்லிடி, அவர் என்ன தப்பாக நினச்சிக்க போறாரு. வெற்றி நான் சும்மா ஃபண்ணுக்கு தான் சொன்னேன். இவன் அந்த அளவுக்கு ஒருத்தெல்லாம் கிடையாது. ஏன்னா 6 மாசமா ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றி இப்போ தான் அந்த பொண்ணுக்கிட்ட நம்பரே வாங்கியிருக்கான். அப்போ இவனோட லட்சணம் என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்களேன். சரி வெற்றி, டைம் ஆகுது, உள்ளே போகலாமா? ஐயோ ஆமாம் படி, வாங்க உள்ளே போகலாம். சரிங்க வாங்க போகலாம். அப்பா என்னடா இது, வந்து ஒரு நாள் கூட முழுசா முடியல, அதுக்குள்ள என் மித்து பாப்பாவை இவ்வளவு மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு முதல்ல என் மித்து குட்டிக்கிட்ட ஃபோன் பேசணும். என்னது ring போயிட்டே இருக்கு, யாருமே எடுக்கல. என்ன பண்ணலாம்? சரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். என்ன இது, வைஷோக்காவை சித்தி கூப்பிட்டுட்டு வர சொன்னாங்க. ஆனால் வைஷோக்காவை ரூம்ல காணும், ஒருவேளை மாடியில் இருப்பாங்களோ. சரி அங்கே போய் கூப்பிட்டுட்டு வரலாம். இது அந்த மித்ரா ஃபோன் தானே, ரொம்ப நேரமாக அடிச்சுட்டே இருக்கு. யார் இவளுக்கு கால் பண்ணுவா? அவளுக்கு யார் கால் பண்ணா எனக்கு என்ன வந்திருக்கு? இந்த ராத்திரி நேரத்தில் இவளுக்கு யார் கால் பண்ணுறது? ஒருவேளை ஆதி மாமாவோ இருக்குமோ? சரி யாருன்னு பார்க்கலாம். மையட்ல பிராக்கெட்ல புருஷனா? அப்போ ஆதி மாமா தான் கால் பண்றாரா? ஹை அட்டன் பண்ணிட்டா. மனைவி ஃபோன் அட்டன் பண்றதுக்கு இவ்வளவு நேரமா? ஃபோனை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு தெரியுமாடி? லவ் யூ லவ் யூ லவ் யூ சோ மச் டி. அப்புறம் உமா 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 மாமா உன்னை அவ்வளவு மிஸ் பண்றேன். ஹலோ மித்து பாப்பா, மித்து பாப்பா நான் பேசுறது கேக்குதா? என்ன மித்து பாப்பாவா? அப்போ அவர் இவ்வளவு நேரம் அவன் நினைச்சுதான் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரா? ஹலோ மித்துக்குட்டி, நான் பேசுறது கேக்குதா இல்லையாடி? ஹலோ ஹலோ ஹலோ, நான் தேவி பேசுறேன். வாட்? தேவி நீயா? ஆமா ஆதி மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேவி, மித்ரா போனை எதுக்கு நீ அட்டன் பண்ணா? இல்ல ஆதி மாமா, அது தேவி என்ன இதெல்லாம்? அடுத்தவங்க போனை அட்டன் பண்ண கூடாதுங்கிற பேசிக் சென்ஸ் கூட உனக்கு இல்லையா? மித்ரா போனை நீ எதுக்காக ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண? இவர் ஏன்டா இப்படி மித்ராவுக்காக என்கிட்ட இப்படி பேசுறாருன்னே தெரியல. இல்ல ஆதி மாமா, அது அது ஃபோன் ரொம்ப நேரமா ரிங் ஆயிட்டு இருந்துச்சு, அதான் அட்டன் பண்ணேன். தேவி என்ன பேசுற நீ? போன் ரிங் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அதை மித்ரா கிட்ட போய் நீ கொடுத்துருக்கணும். பொண்ணை யார் அட்டன் பண்ண சொன்னது? இல்ல அது ரொம்ப நேரமா ரிங் ஆயிட்டு இருந்துச்சு, அதான். தேவி தயவு செஞ்சு போனை மித்ரா கிட்ட கொடுக்குறியா? இவர் எப்படி சொல்றாரு? நான் எவ்வளவு ஆசையா அவர்கிட்ட பேசுறேன். என்கிட்ட 2 வார்த்தை ஆசையா பேசினாதான் என்னமா? ரொம்பதான் பண்றாரு. இல்லாதி மாமா, அது மித்ரா மித்ரா தூங்கிட்டு இருக்கா. என்ன தூங்குறாளா? இவ்வளவு சீக்கிரமாவா? ஆமா ஆதி மாமா, மித்ரா தூங்கிக்கிட்டு தான் இருக்கா. அது ஏதோ தலைவலிக்குதுன்னு சொன்னா, அதான். ஏன் ஆதி மாமா எழுப்பட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவ தூங்கட்டும். ரொம்ப அவளுக்கு தலைவலிக்குதா என்ன? சின்ன இவரு அவளுக்கு தலைவலின்னு தான் சொன்னோம், அதுக்கு போய் இப்படி பதறாரு. இவர் இப்படிலாம் இவர்கிட்ட பேசுறது நினைச்சவே எனக்கு போய் பத்திட்டு வருது. அதிகமா அது பெருசாலாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக தலைவலிக்குதுன்னு சொல்லி தான் படுத்திருக்கா. சரி அதிகமாம்மா, அப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்களா? அப்புறம் ஒன்றும் இல்லை தேவி, நான் ஃபோனை கட் பண்ணுறேன். ஹலோ ஹலோ, ஃபோனை கட் பண்ணிட்டாரா? அப்படி இந்த மித்ரா கிட்ட என்னதான் இருக்குன்னு இவரு மெத்து பாப்பான்னு அவளுக்கு இப்படி புருகிறாருன்னே தெரியல. அவர் இப்படி இவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறத பார்த்தாவே எனக்கு பத்திக்கிட்டு வருது. விடவே மாட்டேன். நீங்க நீங்க எனக்கு மட்டும்தான் அதிகமாமா, உங்களை நான் அந்த மித்ராவுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டேன். என்ன இது, மித்துக்கு கால் பண்ணா தேவி அட்டன் பண்றா, அவ எதுக்கு மித்து ஃபோன் அட்டன் பண்ணணும்? ஐயோ நான் எதுக்கு இப்படி யோசிக்கிறேனே தெரியல. தேவி சின்ன பொண்ணு தானே, தெரியாம அட்டன் பண்ணிருப்பா. ஐயோ தேவி வேற மித்துக்குட்டிக்கு தலைவலின்னு சொன்னாலே இப்போ எப்படி இருக்கா ஏது இருக்கான்னு எதுவுமே புரியல. ஐயோ மித்துக்குட்டி உனக்கு என்னடி ஆச்சு? உன்னை நான் நிறைய மிஸ் பண்றேன்டி. உங்ககிட்ட பேசினா தான் நான் கால் பண்ணேன், ஆனா நீ தலைவலிக்குதுன்னு தூங்கிட்டு இருக்கிறதா தேவி சொன்னா. எப்படி பேசுவ? காலையில தான் பேச முடியுமா? பேசாம இன்னொரு வாட்டி கால் பண்ணி பார்க்கலாமா? வேண்டாம் அவளே பாவம் தலைவலிக்குதுன்னு தூங்கிட்டு இருக்கதா.
அவளை போய் எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறது, வேண்டாம் காலையிலே பேசிக்கலாம். இருந்தாலும் இது பாப்பா உன்னை நான் நிறைய மிஸ் பண்ணுறேன்டி, நிறைய 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 மிஸ் பண்ணுறேன். என்ன இது இவ்வளோ நேரம் ஆகிட்டு, ஆனால் என் ஹிட்லர் கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் கூட காணும். அவன் இவ்வளோ நேரத்துக்குலாம் கால் பண்ணாமல் இருக்கவே மாட்டான். என்னாச்சு இவனுக்கு? நான் உன்னை நிறைய மிஸ் பண்ணுறேன் ஹிட்லர். நீ கால் பண்ணுவேன்னு நினச்சேன், ஆனால் நீ பண்ணவே இல்லை. என்னாச்சு உனக்கு? ஒருவேளை தூங்கிட்டானோ? அவன் கால் பண்ணலைன்னா என்ன, நம்ம கால் பண்ணி பேசலாம். ஆனாலும் அவன் தூங்கிக்கிட்டு இருந்தா டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடுமோ? என்ன பண்ணலாம்? சரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன இது கால் ஹிஸ்ட்ரியில் ஹிட்லர் எனக்கு கால் பண்ணியிருக்கான். அதோட யாரோ அட்டன் பண்ணி 2 minutes பேசியிருக்காங்க. ஆனால் யார் அட்டன் பண்ணியிருப்பான் என்னன்னு ஒன்றுமே புரியலையே. ஐயோ முதல்ல அவனுக்கு கால் பண்ணுவோம். என்ன இது மித்து நம்பர்லேருந்து கால் வருது? ஒருவேளை மித்து தான் கால் பண்ணுறாளோ என்னன்னு தெரியலையே. சரி அட்டன் பண்ணலாம். ஹலோ யாரு? என்ன யாரா? யோ நான் மித்ரா பேசுகிறேன். என்ன என் நம்பரை டெலீட் பண்ணிட்டியா என்ன? யாருன்னு கேட்குறேன். மித்து பாப்பா நீ தான் பேசுறியா? யோ நீ என்ன பைத்தியமா நீ? என் நம்பர்லேருந்து நான் பேசாம பின்ன வேற யார் பேசுவான்? அதை நீங்க தான் சொல்லணும். உங்க நம்பர்லேருந்து நீங்க பேசாம யார் யாரோ எடுத்து பேசினாங்கன்னா பின்னா நீ பேசும்போது யார் நீ தான் கேட்க முடியும். யோ என்ன சொல்ற நேஹா? எனக்கு எதுவுமே புரியல. சரிடி அதை விடு. அம்மா உனக்கு தலைவலி எப்படி இருக்கு? இப்போ ஓகேவா? என்ன தலைவலியா? யாருக்கு? என்ன யாருக்காவா? மித்துக்குட்டி உனக்கு தான் தலைவலின்னு தேவி நான் கால் பண்ணும்போது அட்டன் பண்ணி உனக்கு தலைவலிக்குது நீ தூங்குறேன்னு சொன்னா, அதான் கேட்டேன் தலைவலி எப்படி இருக்குன்னு. என்ன அப்போ தேவி தான் நமக்கு வந்த காலை அட்டன் பண்ணியிருக்காளா? ஆனால் அவ எதுக்கு இவங்கிட்ட சம்மந்தமே இல்லாமல் எனக்கு தலைவலின்னு நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு போய் சொல்லியிருக்கா. ஆனால் நான் வைஷு வெற்றி அண்ணா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கதை தேவி பார்த்தாலே. அப்புறம் எப்படி என்னன்னு ஒன்றுமே புரியலையே. மித்துக்குட்டி லைன்ல இருக்கியா? இருக்கேன். சரிடி நான் கேட்டதுக்குன்னா பதிலே சொல்லி. அம்மா இப்போ உனக்கு தலைவலி ஓகேவா? இப்போ ஓகே. அப்பா உனக்கு என்னாச்சோ ஏதாச்சும்னு நான் எப்படி பயந்துட்டேன்னு தெரியுமா? மித்துக்குட்டி உண்மையாவே இப்போ தலைவலி ஓகே தானே? லவ் யூ ஹிட்லர். ஓகே தான். சரிடி மித்துக்குட்டி லவ் யூ சோ மச். உன்னை பிரிஞ்சு வந்து முழுசா இன்னும் ஒரு நாள் கூட கம்ப்ளீட் ஆகலடி. அதுக்குள்ள ஏதோ 1 வருஷம் ஆன மாதிரி அவ்வளோ மிஸ் பண்றடி உன்னை. மித்துக்குட்டி மிஸ் யூ சோ மச். நானும் உன்னை நிறைய மிஸ் பண்றேன் ஹிட்லர். மிஸ் யூ டூ. என்னடி என்ன சொன்ன? ஒன்றும் இல்லையே. ஹே அப்புறம் டெல்லியில் ரொம்ப குளிராக இருக்காமே இப்போ. அப்படியா? நீ ஓகே தானே? ஸ்வெட்டர்லாம் எடுத்துகிட்டு போனியா? அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன்டி. ஆனா என்ன நீ பக்கத்துல இருந்தனா ஸ்வெட்டர்லாம் தேவையே படாது. என்ன யோ என்ன சொல்ற நீ? எதுவுமே புரியல. ஐயோ எல்கேஜி பாப்பா உன்னை பத்தி தெரிஞ்சும் நான் இன்டைரக்டா பேசுறேன்ல, என்ன சொல்லணும்டி? யோ இங்க பாரு, நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டேன். சும்மா எல்கேஜி பாப்பான்னு சொல்லாத. நீ எனக்கு எல்கேஜி பாப்பா தான். ஏன்னா உனக்கு நிறைய விஷயம் புரியவே மாட்டேங்குதுடி. யோ என்ன நீ? ஆனா உன இதே சொல்லிட்டு இருக்க. அப்படி எனக்கு என்ன விஷயம் புரியல? அது இல்லடி நீங்கிட்ட என்ன கேட்ட? நான் என்ன கேட்டேன்? ஸ்வெட்டர் எடுத்து போனியான்னு கேட்டேன். அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன்? நீ என்ன சொன்ன? லூசு மாதிரி நீ பக்கத்துல இருந்தா எனக்கு ஸ்வெட்டரே தேவையில்லைன்னு சொன்னேன். சரி உனக்கு இன்னும் புரியலையா? யோ பைத்தியமா நீ? புரிஞ்ச நான் எதுக்கு கேட்க போறேன்? எனக்கு சத்தியமா புரியல. ஐயோ எல்கேஜி பாப்பா டெல்லியில நல்லா குளிர்துடி. நீ பக்கத்துல இருந்தா உன்னை நான் கட்டி பிடிச்சிட்டே இருப்பேன். அப்பனா ஸ்வெட்டர் தேவையில்ல, நீ பக்கத்துல இருந்தா போதுல, அதை தான் சொன்னேன். மித்து பாப்பா என்னடி மாமா சொன்னது புரிஞ்சதா? இல்லைன்னா இன்னும் டீட்டெயிலா சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இப்ப புரியுது. யோ இருந்தாலும் நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இதெல்லாம் சரியில்லை. ஹலோ மேடம், இதுக்கு பேர் ஓவரா போறதுலாம் இல்ல. ஓவரா போறதுனா என்னன்னு உன்னை நேர்ல மீட் பண்ணும்போது சொல்றேன். யோ உன்ன சரி ஓகே. ஆமா சாப்பிட்டியா நீ? என்ன மேடம் பேச்ச மாத்துறீங்களா நீங்க? இருடி நேர்ல பார்க்கும்போது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா வச்சுக்கிறேன். இல்லடி இனிமே தான் சாப்பிடணும். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். யோ என்ன நீ டைம் 9:30 ஆயிடுச்சு இன்னும் சாப்பிடாம இருக்க? ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடு. இல்ல மித்துக்குட்டி உங்ககிட்ட பேசாம மைண்ட்ல ஒரு மாதிரி அப்செட்டா இருந்துச்சா, அதான் சாப்பிடவே தோணல. ஆனா என்னமோ தெரியல, உங்ககிட்ட பேசின உடனே பசிக்க ஆரம்பிச்சிட்டு. சரி நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். சரி. சரி மித்துக்குட்டி பார்த்து பத்திரமா இரு ஓகேவா? நான் மார்னிங் கால் பண்றேன். குட் நைட், டேக் கேர். அப்புறம் பாய் டி, நான் போனை வைக்கிறேன். குட் நைட், பாய். ஐ லவ் யூ ஹிட்லர். பொண்ணால எப்படி என்ன இந்த அளவுக்கு லவ் பண்ண முடியுது?
உண்மையாகவே இந்த உலகத்திலேயே லக்கியஸ்ட் பர்சன்னா அது நான் தான். ஏன்னா என் ஹிட்லர் என்ன இந்த அளவுக்கு விரும்பிட்டு இருக்கான். ஆனால் ஹிட்லர் உனக்கு தெரியாதுல, உன் மித்து பாப்பா உன்னை அந்த அளவுக்கு விரும்புகிறா. கூடிய சீக்கிரமாகவே என் லவ் உங்ககிட்ட சொல்லுவேன். லவ் யூ ஹிட்லர், லவ் யூ ஸோ மச். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் அபி சிஸ்டரோட அக்கா பொண்ணு ஏஞ்சல் குட்டிக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தயந்தா. நீங்களும் உங்க விஷயத்தை மறக்காம தயந்தாக்கு வந்து சொல்லிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் பேர் வந்துட்டு ஆதிமித்ராவை எங்களுக்கு ஹாய் சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ ஹாய் சொல்லிடலாம். ஹாய் லக்ஷ்மி சிஸ்டர், ஹாய் சிந்து சிஸ்டர், ஹாய் பிரியா சிஸ்டர், ஹாய் கீதா சிஸ்டர், ஹாய் ஏஞ்சல் குட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சு, வெற்றிக்கு வந்து பேர் எப்படி இருக்காங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.